வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். வேத வசனத்துக்கு முன்னாக கடந்து செல்லும் முன்பாக ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்து பூமி காண்டவரே, கர்த்தாவே ஆவியானவரே, ஓப்பன் அவர் இயர்ஸ், ஐஸ், ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உள்ளான மனுஷன் மனக்கண்களை திறந்தருளும். புரியும்படி வேதத்தை படிக்கும்போது அது புரியும்படி எங்களுக்கு நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு வேண்டிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Let's turn our Bibles to First Peter, second chapter. ரெண்டாவது அதிகாரம். ஆக்சுவலா நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, ரட்சிக்கப்படுறது எல்லாருமே ரட்சிக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து அவரை நோக்கி போகும்போது ரட்சிக்கப்படுறோம். அந்த ரட்சிப்பை சஸ்டெயின் பண்ண வேண்டியது எப்படி? ரட்சிப்பு இருக்குது, அந்த ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி அந்த இதுலேயே வளரணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் நம்ம படிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். கண்டிப்பா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இட் வில் கோ ஃப்ரம் அஸ் த்ரூ த ப்ராசஸ். நீங்க அனுதினமும் தேவனுக்கு பயந்து அவரோடு உறவு கொள்ளும் போது, அவரே உங்களை தஞ்சமாக வைத்துக்கொண்டு அவரோடே உறவு கொண்டு நீங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இது புரியாது. எல்லாத்தோட ஒரு மனுஷனுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, தனக்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், மற்றவனுடைய ப்ராப்ளத்தை சுட்டி காட்டுறது தான் நினைப்பான். ஆனா தனக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்றது தெரியாது. அதான் இங்க போட்டிருக்கு, சகலவித துர்க்குணத்தையும். நம்மகிட்ட இந்த வசனத்தை படிச்சோம்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என்கிட்ட துர்க்குணம் இருக்குதா, அப்புறம் சகலவித கபடத்தையும், அதாவது கைல், இதெல்லாம் இருக்குதா, வஞ்சகங்களையும் பொறாமைகளையும். இது இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. ஈவன் ஊழியக்காரங்க மத்தியில இருக்குது, சபைகளுக்குள்ள இருக்குது. ஒரு பாஸ்டர் ஒரு ஆளை கொஞ்சம் உயர்த்தி பேசினா அந்த சமயத்துக்கு உயர்த்துவாங்க. அவன் நல்ல காரியம் செய்யும் போது உயர்த்துவாங்க. அதை உயர்த்தி பேசின உடனே பாத்தியா இந்த பாஸ்டர் என்ன பத்தி பேசல. இது ஒரு பொறாமை. ஓகே, பொறாமைகளையும், அதாவது சகல விதமாக டிசைனா இருக்கு பொறாமை. ஸோ பொறாமைகளையும்னு போட்டிருக்கோம். இது ப்ளூரல்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ பொறாமைகளையும். சில பேர் நினைப்பாங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு, அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி. இதுல ஒரு பொறாமை. ஸோ சகல வித புறங்கூறுதலையும், விதவிதமா இதையும் எல்லாமே ப்ளூரல்ல தான் போட்டிருக்கு. புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நாம் வளரும்படி, ஒவ்வொரு மனுஷனும் வளரும்படி, என்னன்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. we are babes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம குழந்தைகள் தான். அவர் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் உன்னை விட்டு அகற்றணும்னு சொல்லி கொடுத்தாலுடைய நம்மளுக்கு புரியாது. இதை சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வெளியே காட்டு கொண்டாடுறது ஆவியானவர். ஸோ குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியாயிருங்கள். அப்ப வேத வசனத்தின் மேல வாஞ்சியாருங்கள். இதுதான் திருப்பி சொல்றேன். தேவனை பற்றி அறிகிற அறிவு வசனத்தின் மூலமாய் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. திருவசனமாகிய அந்த வசனத்தின் மேல வாஞ்சியாயிருங்கள். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறோம் இருக்கு? இன்னைக்கு பைபிள் ஏதோ படிச்சா 2 சாப்டர் படிப்போம், 3 சாப்டர் படிப்போம். இல்லை, இது ரிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவ வசனத்துக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கணும். அனுதினமும் கர்த்தரை நான் என் காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மைப்படட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று 34ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இதே நினைச்சு கொண்டு யோசனை பண்ணிக்கொண்டு ஹவு டு ப்ளீஸ் மை காட், இதுதான் நம்ம திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சாயிருங்கள்.
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களுமாகிய நீங்கள். இப்போ உங்களை வேதம் எப்படி அழைக்கிறதுனா, மனுஷர்கள் இயேசுவை மனுஷர்கள் தள்ளிட்டாங்க. ஸோ மனுஷர் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொண்டது, தேவன் தெரிந்து கொண்ட விலையேறப்பட்ட கல்லாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களுமாகிய நீங்கள், அவரை சேர்ந்தவர்களாகிய. ஸோ இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் சொன்னா நம்மளுக்கு அதுல ஒரு கிரெடிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும். பார்த்த உடனே இது ஒரு கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவள் என்று சொல்ல நம்மளுக்கு நம்மளை பார்த்தோன்னா உலகத்தான் மக்களுக்கு தெரியணும், அதுபடி நடந்துக்கணும். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியே பரிசுத்த கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இட்ஸ் அ சர்ச் அப்படின்னு சொன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு பாடினா நிறைய அங்கங்கள் இருக்கும். இது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நிறைய அங்கங்கள் இல்லை, ஒவ்வொருத்தரா இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு கர்த்தர். அந்த மாதிரி கட்டிக்கிட்டு வர்றாரு, அவர் கட்டிட்டு வர்றாரு. இது பாஸ்டர் கட்டல, யாரும் கட்டல. கர்த்தர் ஒரு சபையில நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அந்த சபையில உங்களை கட்டி எழுப்புறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் தான் அதை செய்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சபையில பாஸ்டருக்கு மேல கோவம் வந்துச்சுன்னா உடனே சபையை விட்டு காலி பண்ணிடுவோம். இந்த மாதிரி புத்தியில நம்மளுக்கு உண்டு. ஸோ அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசம். இங்க பாஸ்டரோ சபையோ எதுவுமே முக்கியம் இல்லை, முக்கியமானது கிறிஸ்து தான் முக்கியம். ஸோ மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இப்போ வேதம் சொல்லுகிறது. வெட்கப்பட்டுனா கடைசி நாளில் கைவிடப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவான். இப்போ ஒருத்தன் வெட்கப்படுவான், அவன் வருகையில், 2ஆம் வருகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கைவிடப்படும் போது அவர் உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா வெட்கப்பட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்படாதபடிக்கு வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறோம். அப்ப இயேசுவை பற்றி நல்லா அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் தான் போட்டு. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. விசுவாசிக்கிற நமக்கு வேத வாசனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் அறிவும் ரொம்ப வெளியேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கான கல்லும் விழுவதற்கான கண்மலையும் ஆயிற்று. இன்னைக்கு கிறிஸ்துவை புரியாதவங்க உங்களுக்கு என்ன இருக்கு, அவர்கள் தள்ளிட்டாங்க அந்த கல்லை. தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கான கல்லும் விழுவதற்கான கண்மலையும் ஆயிடுச்சு. ஸோ ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ நீங்களோ நம்மளை பத்தி என்ன இருக்குது, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம யாரு? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, மக்களுக்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கு. ஸோ நம்ம யாரு நல்லா புரிஞ்சுக்கணும். புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அடுத்தது பரிசுத்த ஜாதி. 3வது அவருக்கு சொந்தமான ஜனம். ஸோ சொந்தமானவைகளை அவர் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அதை நல்லா புரிச்சுக்கோங்க. அவர் நம்மளை பார்க்கறது இப்படித்தான் பார்க்கிறாரு. இதுதான் வேதம் சொல்லுகிறது. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவர் ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முந்தி நம்ம பாவத்தில் இருந்த போது, when we were in sin, we were not God's children. God loved us. God died for us. And Jesus Christ died for everybody.
ஆனா நாம அவருடைய ஜனமா இருக்கவில்லை. ஆனா when he has purchased us,